ആയിട്ട് കൈകാര്യം ചെയ്തിട്ടില്ല. One of the best villain roles എപ്പോഴും ഏറ്റെടുക്കുന്ന സമ്പത്ത് സാർ. It's a pleasure to have you. We would like to hear from you, sir. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എല്ലാവർക്കും നമസ്കാരം. 2009ல டைரக்டர் பிரியதர்ஷன் சாருடைய காஞ்சிவரம் அப்படின்ற ஒரு படம் நடித்தேன். அதில் சுரேஷ் கிருஷ்ணான்னு ஒரு கோ-டைரக்டர். அவர் தான் முதல்ல என்ன, நான் ஒரு டிஸ்கஷனில் இருக்கேன் சம்பத், அதில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோஸு, அதில் ஒரு போலீஸ் கமிஷனர் கேரக்டருக்கு அது நீங்கள் தான் பண்ணுறீங்க, இப்போ சொல்லியிருக்கேன் நான், உங்களுக்கு கால் வரும் அப்படின்னாரு. நான் நினச்சேன் நம்ம ஏதோ சின்ன சின்ன கேரக்டராக பண்ணிகிட்ருக்கோம். மலையாள சூப்பர் ஸ்டார்ஸு 2 ஜாம்பவான்கள், மோகன்லால் சாருடைய படம், இதில் நாம வில்லனா அப்படின்ற ஒரு தயக்கத்தோட, சார் நான் தான் பண்ணுறேன்னா இல்லாட்டி நீங்கள் வேற யாராவது சொல்கிறீங்களா சார் அப்படின்னா. இல்லை சம்பாத் நீங்கள் தான் அப்படின்னாரு. எனக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அப்படி நினச்ச படம் தான் ஜனகன். அதுக்கப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி, இம்மீடியட்டாக ஷிகார். ஸோ பேக் டு பேக் 2 மலையாள படம், அதுவும் மோகன்லால் சாரோட படத்தில் நடித்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார். அதுக்கப்புறம் இப்போ 3வது படம் கண்ணப்பா. எனக்கு ஒரு சின்ன வருத்தம் சார், இந்த 3 படத்துலையுமே உங்களோட காம்பினேஷனில் இன்னும் நடிக்கலை, அது ஒரு குறையாகவே இருக்குது. ஷிக்காரில் மட்டும் ஒரே ஒரு சீனில், கடைசி சீனில் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ண வருவேன், அவ்வளோதான். உங்களோட த்ரோட்டில் ஒரு மலையாள படத்தில் நடிக்கணும்னு ஆசை, அதை நிறைவேறும் நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாளிகைப்புறம் படத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, அதோடைய ரீச் வந்து கண்ணப்பா ஷூட்டிங்கில் நியூசிலாண்டில் இருக்கும்போது ஒரு மலையாள ஃபேமிலி என்னை தேடி வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு போனாங்க. எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ தூரம் வந்து விஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து அந்த டைமில் ரிலீஸ் ஆன மாளிகைப்புறம் தான் காரணம். அதோட டைரக்டர் வந்திருக்காரு விஷ்ணு சசி சங்கர். தேங்க்யூ சார். கண்ணப்பா படம் என்னோட லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள்லாம் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு அற்புதமான ஒரு கேரக்டரில் நடிக்க வச்சதுக்காக மோகன் பாபு காரு சாருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தில் நடிக்கணும்னா எவ்வளோ காஸ்ட் அண்ட் குரூ இருக்காங்க. இருந்தாலும் எனக்காக, என்னோடய நண்பன் கோலா ஆனந்துக்காக இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த மொத்த குரூவுக்குமே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையும் ஆண்டவன் அருளால். நீங்கள் எல்லாரும் பார்த்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார், உங்கள் ட்ரீம் சொன்ன மாதிரி அந்த காம்பினேஷன் சீனுக்கு அவ்வளோ தூரம் கிடையாது சார். அல்ல லேட்டா அதிகம் வைகாத തന്നെ